ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முரேம் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். ஹீரோவை பிடிச்சி அந்த பேட்டில் பேண்டம் அப்படியே தரையில் தூக்கி அடிக்கிறான். பார்த்தா ஹீரோ அப்படியே அசையாமல் கிடக்குறான். இங்கிட்டு ஹான்ஷோக்கு ஷாக்கு, சாயு இங்கிட்டு மேக்கோயோ கத்துறான், மாஸ்டர் டான். பார்த்தா ஹீரோ கொஞ்சம் கூட அசையவே இல்லை. இங்கிட்டு வைஸ்மேனுக்கு ஷாக்கு, என்னால் நம்ப கூட முடியல. இந்த வேர்ல்டுலே கிரேட்டஸ்டான கிங் ஆஃப் வார் அவனையும் இவன் டிஃபீட் பண்ணிட்டானா? இந்த பேட்டில் பேண்டம் உண்மையாக இவன் யாரு? இவன் எப்படிப்பட்ட பர்சன்? இங்கிட்டு ஜோகோ பார்க்குறா, ஜாயு உனக்கு என்ன ஆச்சு? இங்கிட்டு நின்றவனுங்க புல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறானுங்க. நோ வே, எப்படா இந்த கிங் ஆஃப் வார் டிஃபீட் ஆனா? அவன் அப்படியே மயக்கப்பட்டபடியே தானே கிடக்குறான். டேய், நான் அந்த ஹெமலி ஸ்கை ப்ரெசப்டரோட டிசபிள்ரா. அவர் அந்த 4 ஹானர்ஸில் ஒரு ஆள். அவரோட நேம் தான் ஒன் மூவி. அந்த பெர்சன் என்னோட டீச்சர்ரா. ஒரு டைம் குவாங்போ அன்னைக்கு என்னை சேவ் பண்ணனால அவருக்கு நன்றி கடன் செலுத்தனுக்காகத்தான் அவரோட சன்னுக்கு நான் ப்ரொடக்டிவாக இருந்தேன். காரணம், நான் அவருக்குமே டிசபிளாக தான் இருந்தேன். ஃபைன், இதனால தான் அவனுக்கு நான் நாய் மாதிரி இத்தனை நாள் சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா என்னோடய ஸ்ட்ரென்த் அவ்வளோ இருக்குது. அதை அவனுக்கு பின்னாடி நாய் மாதிரி தெரிஞ்சனால என்னால் யூஸ் பண்ணக்கூட முடியல. எனக்கு அது கோவம் வரத்தான் செஞ்சிச்சு. கிங் ஆஃப் வார், இன்னைக்கு என்னோடய ஃபுல் பவரையும் உனக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுறேன்டா. ஹீரோ அதை கேட்டோன்னே அப்படியே எந்திரிக்கிறான். கண்டிப்பாக நீயே சொல்லிட்ட. நீ எதுக்காக இப்படி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டுறான்னு நான் கேட்கணுன்னு தான் நினச்சேன். பட் நீயே சொல்லிட்ட. நான் ஸ்டார்டிங்லேருந்தே உன் மேலேருந்து ஒரு டெத் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அப்போவே தெரியும் நீ கிட்டத்தட்ட எத்தனை பீப்புள்ஸோட ரத்தம் உன் மேலே படிஞ்சிருக்குன்னு. ஹீரோ அப்படியே எந்திரிக்கிறான். நான் ரொம்பவே க்யூரியஸாக இருக்கேன். இப்போ என்னோடய ஃபஸ்ட்டு க்யூரியாசிட்டியும் நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட. இன்னொரு க்யூரியாசிட்டி இருக்குது. ரீசன், இந்த மசில் ஸ்ப்ளிட்டிங் டெக்னிக், அதுவும் இந்த 10 டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் என்னோடய தண்டர்கியை கூட உன் மேலே ஒர்க் ஆகவே இல்லை. நான் ஸ்டார்டிங்லேருந்து ரொம்ப குழம்பி போய் தான் இருந்தேன். எப்படி இந்த டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் யார் மேலே யூஸ் ஆகாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் ஒன்றை மாதிரியான கியூவை யூஸ் பண்ணுறாள், அதை பிளாக் பண்ணக்கூட முடியாது. நான் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஏன் ஒர்க் ஆகலன்னு கூட எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதுக்கு தேவையான ஆன்சரை நீயே காட்டிட்டியடா. இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஹீரோ அப்படியே கையில் பவரை கேதர் பண்ணிக்கிருக்கான். போட்டால் அவனுக்கு ஒரு அட்டாக்கு, போடல அவன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அப்படியே பவர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா உடம்பு முழுக்கவே செயினை வச்சு கவர் பண்ணி வச்சுருக்கான். ஓ ஐ சி. எனக்கு ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்துச்சு. நீ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆர்மர் போட்டிருக்கேன்னு தான் நான் நினச்சேன். பட் என் தண்டர் கையே பிளாக் பண்ணுற அளவுக்கு நீ உடம்பு ஃபுல்லாக செயினை சுற்றி வச்சுருப்பேன்னு யாரு கண்டா? இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்குது. இது எவர் லாஸ்டிங் அயன் தானே? அவன் பார்க்குறான், என்ன இவன் எப்படி என்னோட டெபிள் இவோரி செயினை இப்படி பார்த்தான்? எனக்கு ஒன்றுமே புரியலை. அது மட்டும் இல்லை, இந்த செயின் சாதா செயின் இல்லை, இதுதான் எவர் லாஸ்டிங் அயன். இந்த பவர் இந்த வேர்ல்டில் இருக்கிறதுலே ஒரு அன்மேட்ச்டு பவர், தெரியுமா? பார்த்தா அவன் உடம்புல எங்கேயும் இடமுள்ள போல அந்தளவுக்கு சுற்றி வச்சுருக்கான். நீ இவ்வளோ டைட்டாக அவன் பாடி ஃபுல்லாக இந்த செயினை விராப் பண்ணி வச்சுருக்கியா? அதனால தான் என்னோட 10 டிஸ்ட்ரக்ஷன் டெக்னிக் அண்ட் தண்டர் கியூவை உனக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தலையா? அதுக்கு அவசரம். ஆமாம், யூ ஆர் ரைட். இந்த செயின் தான், இது இருக்க வர எனக்கு ஒன்றுமே ஆகாது.
உன்னை பீஸ் பீஸாக நான் வெட்டுறேன்றான்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிருக்கான். உனக்கு தெரியுமா, உன்னால் இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சுக்கிட்டு என்ன அட்டாக் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு செயினை அப்படியே ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா அது அப்படியே ஃபயர் ஆகிட்டுருக்கு. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் பேட்டில் வெப்பன். அவன் அந்த செயினை அப்படியே சுற்றுறான். பார்த்தா செயின் அப்படியே கோல்டன் கலர் ஃபயர் மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நான் காட்டுறேன் இந்த வெப்பனோட பவர் என்னன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நேரம் அனுப்புகிறான். 8 ஸ்ட்ரீம் ஆஃப் தி ஒயில் பிளாஸ்ட். அவன் உடம்புலேருந்து மொத்த செயின் ஹீரோ அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. ஹீரோ பார்க்குறான், ஆசம். இந்த அளவுக்கு ஒரு கியூவை ஒரு ஸ்வாடில் ரிலீஸ் பண்ணனா அதுக்கு எவ்வளவோ பவர் தேவைப்படும். பட் நீ இதை இந்த செயினில் யூஸ் பண்ணுறியா? இதால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியும் ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும்ல. இருந்தாலும் நான் தான் ஆல்ரெடி உன்னோட சீக்ரெட்டை கண்டுபிடிச்சிட்டனே. இது என்கிட்ட நீ வேலை செய்யும் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோ சும்மா பீஸ் போட்டுக்கிருக்கான். ஐ டோன்ட் கேர். இனி என்னோட தண்டர் கியூவை உன்னை அட்டாக் பண்ணாலும் சரி, அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதானே சொல்லிட்டு சும்மா செயினெல்லாம் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிருக்கான். அவன் எத்தனை செயின் அனுப்புனாலும் சரி, மொத்தமாக ஹீரோ பீஸ் போட்டு அவனுக்கு கிட்ட போயிட்டுருக்கான். ஹீரோ அங்கே ஒரு டேனை போட்டு அவன் பார்க்குறான், எப்படி இவன் இங்கே வந்தான். ஹீரோ முனங்கை திருப்பிட்டு ஒன்று போட்டான் உடம்புல. போட்ட போடுக்கு அவன் உடம்புலேருந்து ப்ளூ கலர் கியூவை மட்டும்தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக இந்த செயின் பிரேக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தென் இப்போ முடிச்சிட வேண்டியதான்னு ஃபைனலாக ஒரு போட்ட போடல அவன் உடம்புல இருக்க மொத்த செயினும் காலி. அவன் கத்திக்கிட்டு இருக்கான், எப்படி இந்த பாஸ்டர் இவனால் எப்படி நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு நேரம் பஞ்ச் பண்ண வரான். பட் ஹீரோ அவன் கையில் தண்டர் கீவை யூஸ் பண்ணி அவன் கையில் ஒரு குத்துன குத்துல கையில் இருக்க செயின் முதற்கொண்டு காலி. பார்த்தா கை ஏதோ எலும்பு கூடு மாதிரி இருக்கு. இதை வச்சு தான் பாடி பில்டர் மாதிரி இருந்திருக்கான். எப்படி இது எவர் லாஸ்டிங் அயன், இதால் எப்படி முடியும்னு சொல்கிறதுக்குள்ள ஹீரோ போட்ட போடல அடிக்கு பின்னாடி தள்ளிட்டு போயிட்டுருக்கான். இம்பாசிபிள், எப்படி என்னோட செயினை கம்ப்ளீட்டாக எப்படி எடுத்தான்? எனக்கு இப்போ தான் தெரியுது, இந்த காங்கோவில் இருக்கிற எல்லா ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புளையும் இந்த கிங் ஆஃப் ஆர் இப்படி தான் டிஃபீட் பண்ணானா. பட் இருந்தாலும் இப்போ எனக்கு முன்னாடியும் என்னோட சாவு தான் நேரம் நிற்கிது. இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இது உண்மையாக ரொம்பவே ஃபன்னாக இருக்குது. இந்த சென்சேஷன் எனக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு தெரியாது. இதை நான் என்ஜாய் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு இதை நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும். என்னால் இந்த டெத்தையும் சர்பாஸ் பண்ண முடியுமான்னு. ஏ கிங் ஆஃப் ஆர், இதுதான் என்னோட அல்டிமேட் பவர். இந்த ஹங்கோ யூ தி பேட்டில் பேண்டமோட அல்டிமேட் பவர்ரா. கையில் மொத்த செயினை எடுத்து அப்படியே பவர் ரிலீஸ் பண்ணிக்கிருக்கான். பார்த்தா பெரிய சூறாவளி மாதிரி ஆயிட்டுருக்கு. 8 மர்டரஸ் பிளட்டி வீல்ஸ்னு ஒரு அட்டாக்கு. ஹீரோ பார்க்குறான், ஓ உன்னோட மொத்த செயினையும் கனெக்ட் பண்ணி இப்படிப்பட்ட ஃபைனல் ப்ளோவை கொடுக்க போறியா பேட்டில் பேண்டம்? பட் இப்போ நான் கேர்ஃபுல்லாக அதை மெஷர் பண்ணி ஆகணும், இல்லை எனக்குமே ஹார்ட்டாக வாய்ப்பு இருக்குது. தி பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளோஷன்னு அப்படியே அவனோட பவரை ஹீரோ கிட்ட ரிலீஸ் பண்ணுறான். இங்கிட்டு ஹீரோ ரெடி ஆகிட்டான். ஹெவன்லி இன்டெலிஜென்டல் ஃபோர்ஸ் கையில் அப்படியே கவரை கேதர் பண்ணி வர்ற செயின் எல்லாத்தையும் பீஸாக உடச்சிருக்கான். டெப்ளாய்மெண்ட் டிஃபென்ஸ் ஸ்கேன்னு பார்த்தா ஹீரோவோட கையில் பட்டதும் செயின் எல்லாம் அவ்வளோதான் துண்டு துண்டாக போயிட்டுருக்கு. அவன் கையில் இன்னும் பவர் ரிலீஸ் பண்ண செயின் அப்படியே பீஸாக பிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. இவனுக்கு ஷாக்கு, எப்படி இந்த எவர் லாஸ்டிங் அயன் இதை எப்படி அவன் ஈஸியாக டிஸ்ட்ராய் பண்ணிக்கிருக்கான். அவன் அப்படி ஷாக்கில் உறைஞ்சி போய் நிற்கிறான். பட் இருந்தாலும் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்த்தா ஹீரோட பவர் டைரெக்டாக இவனுக்கு வந்து விழுகுது. இது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு அவன் அப்படி ஷாக்கில் பார்த்துருக்கான். பார்த்தா அவன் கண்ணு ஒரு மாதிரி ஆகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ டைரெக்டாக வந்து ஹார்ட்டுக்குள்ளே கையை விட்டுருக்கான். எப்போ ஃபைனலாக நான் உண்மையை தான் சொல்கிறேன், இந்த மெயின்லேண்டில் வந்ததுலேருந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நீங்கள் தான். இதை நானே கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். நானுமே உங்கள் கூட ஃபைட் போட என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதை கேட்டோன்னே அவர் மூக்குலலாம் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ரியலி
உண்மையா என்னோட பெஸ்ட்டை நான் கொடுத்தனா? இது எனக்கு ரொம்பவே ப்ளஷராக இருக்குது. இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை என்னால் 2 டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில. இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இந்த ஃபைட். உண்மையாக கிங் ஆஃப் வார், நீ இன்னும் நல்லா வளரண்டா. ஹீரோ செடி இருக்கான், அந்த மெயின் கல்ப்ரேட் இவன் கிடையாது. இவனுக்கு பின்னாடி இருக்கானே அவன்தான். அவன் என்ன நினச்சிக்கிட்டுறான், அவனோட சபார்டினேட்ஸ் எல்லாரையும் கொண்டாவது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறானா? இருந்தாலும் இந்த கிரேட் ஃபிஷ் அண்ட் குவாங்போ ஹன்னக்கே அந்த ஹை பிளேஸ்லேருந்து பார்த்தா மட்டும் உன்னை விட்டுறோடா போகிறேன். இப்போ என்னோட இது நான் என்னன்னு காட்டுறேன்டா. இப்படிப்பட்ட அரகொண்டான பெர்சனுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படித்தான் சொல்லணும். ஹெவன்லி அட்டலிஜென்டல் ஃபோர்ஸ். எப்பா ஆல்ரெடி போட்டான், இதில் இன்னும் பவர் யூஸ் பண்ணோன்னே பொத்துக்கிட்டு டேரெக்டாக போயிட்டுருக்கு. ஹெவன்லி அட்டாக்னு பார்த்தா நேராக ஹாங்பக்கு நேராக ஒரு அட்டாக்கை போட்டு விட்டான். அவன் ஏய் ஏய் லிட்டில் அரகண்ட், என்னையாண்டா அட்டாக் பண்ணுற? ஷாக்கில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாரு. இங்கிட்டு இன்னியோப்ஜா பார்க்குறாரு ஷாக்கா. இங்கிட்டு ஸ்வாட் ஐரனுக்கு சரியான ஷாக்கு. என்னடா அது, இவன் என்ன பண்ணிக்கிருக்கான்? நோவே. பார்த்தா ஹீரோ போட்ட பவரு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கு, கோடு கிழிச்ச மாதிரி. இல்லை, இவன் மைண்டில் என்ன நினச்சிக்கிட்டுறான்னு தெரில, என்னால் நம்ப கூட முடியல. இவன் டைரெக்டாக அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட்டை அட்டாக் பண்ணுறானா? 2 பேரும் அப்படியே ஷாக்கில் இருக்கானுங்க. இங்கிட்டு வாங்போ சிரிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னால் நம்பவே முடியல. இந்த வாங்போ அன்னைக்கே இவன் த்ரெட்டன் பண்ண நினைக்கிறானா? என்ன 5 டிராகன் லீக்கோட அத்தாரிட்டி அந்த அளவுக்கா ஃபாலோ ஆயிடுச்சு? ஏய் யூ லிட்டில் அரகான் கிட். பார்த்தா அவர் கிட்டேயே வந்துருச்சு. இவர் அவரோட கையில் பவரை கேதர் பண்ணிக்கிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு பயமே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த சைடு அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டாரு. போட்டாரு போடு. எப்பா 2 பவரும் அப்படியே கிளாஷ் ஆகிட்டுருக்கு. இங்கிட்டு ஹீரோட அட்டாக்கு அவரை தாண்டி அப்படியே போயிட்டுருக்கு. இவரை மட்டும் அட்டாக் பண்ணாமல் இவர் அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்தா எப்பா அங்கே இருக்க மலை கூட அப்படியே பாதி இடம் க்ரஷ் ஆயிடுச்சு. அப்போ தான் காட்டுறாங்க எப்போ ஹீரோட அட்டாக்கு பின்னாடி அப்படியே வானத்திலே ஓட்ட போட்டு போயிட்டுருக்கு. இங்கிட்டு இவரோட அட்டாக்கு அங்கிட்டு மலைக்கு பின்னாடி பார்த்தா ஹீரோ போட்ட அட்டாக்கு மேகத்தெல்லாம் ஓட்ட போட்டுருச்சு. இவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் கையிலேருந்து அப்படியே புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. பட் அவர் பல்ல கடிச்சிட்டு வெல்கம் டு அயன் மார்ஷல் அசோசியேஷன், இப்படி ஒரு வாமான ட்ரீட்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்கியா கிங் ஆஃப் வார். அவர் அப்படியே ஒரு கையை பார்த்துக்கிருக்காரு. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ அப்படியே உடம்புக்குள்ளே கையை வச்சு இவன் பார்த்துக்கிருக்கான். பாரு பாரு, நல்லா தான் பாருக்கு. எப்படி இருக்கு என்னோட ட்ரீட், தி கிரேட் ஃபிஷ் ஜயண்ட். இவர் அப்படியே அவரோட வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. கிங் ஆஃப் வார், கிங் ஆஃப் வார். அவர் உட்காந்துட்டு அவர் கையை அப்படியே பார்த்துக்கிருக்காரு. அப்போ பார்த்தா அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். சார், உங்ககிட்ட ஒன்று ரிப்போர்ட் பண்ணலாம் தான் வந்தேன். எல்லா ப்ரிப்பரேஷனும் அந்த ஜிஎல்மோ செக்யூரிட்டி பேர் அவனுங்க கம்ப்ளீட் பண்ண அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ உடனே அந்த அயன் ஹர்ட் க்ளவுட் ஸ்வோர்ட்ஸ்மேன் அவரை அட்டாக் பண்ணியாகணும். நீங்கள் மட்டும் ஆர்டர் கொடுங்க. என்ன அயன் ஹார்ட்டட் க்ளவுட் ஸ்வோர்ட்ஸ்மேனா? நீ அந்த டேக் மியூஹியோனை பற்றி பேசிக்கிருக்க. பட் அவன் ஒரு ஹை லெவல் மார்ஷியல் ஆர்ட்ஸில். அது மட்டும் இல்லை, இந்த 5 டிராகன் லீக்கில் அட்வைசரி போர்டில் வேற அவன் இருக்கான். அவனை என்ன பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்க? அந்த டேக் மியூஹியோன் அவன் எல்லா ஜூனியர்ஸ்கிட்டையும் ஒரு ரெஸ்பெக்டான பர்சன் தான். பட் இருந்தாலும் அவரை ஃபேஸ் பண்ணுறது அவ்வளோ டிஃபிகல்ட்டானா இருக்காது. பட் இருந்தாலும் அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவரோட ஓவர் கான்ஃபிடென்ஸ்னாலையும் சரி, அவரோட நேச்சுரல் ஆக்டிவிட்டினாலையும் சரி, இதனால் எல்டர்ஸ்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ட் தான் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 5 டிராகனோட ஃபீச்சர் அதையும் நம்ம பார்க்கணும்ல. இவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. ஓ, அந்த டேக் மிஹியோன் இந்த கிரேட் 5 ஃபேமிலிஸில் ஒரு ஆள் கிடையாது. இருந்தாலும் அவனை என்ன பண்ணலாம்? இருந்தாலும் எந்த ஒரு ரீசன் இல்லாமல் அவனை எப்படி ப்ளேம் பண்ணிக்கிருக்க? சரி, ஓகே, இது இப்படியே நீ விடவே கூடாது. ஆப்போனண்ட் எந்த ஒரு மூவையும் மேக் பண்ணுறக்குள்ள நம்ம இதை முடிச்சே ஆகணும். ஏய், இந்த பிளானை
இன்னைக்கு நைட்டே எக்ஸிக்யூட் பண்ணு. அவன் ஓகே மாஸ்டர்னு சொல்லிட்டு போகிறான். இவர் அப்படியே அவன் கையை பார்த்தா இன்னும் நடுங்கிட்டு இருக்கு. பார்த்தா மணி சவுண்டு மட்டும்தான் கேட்குது. ஹீரோட அட்டாக்கை தடுத்ததுக்கே இந்த போடு. ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொன்னே சால்வ் பண்ணியே ஆகணும்னு அப்புறம் அப்படியே பார்த்து அப்படியே கீழே உட்காந்துருக்காரு. பார்த்தா அந்த 5 ஃப்ளவர்ஸில் ஒரு ஃப்ளவர் அப்படியே ரொம்ப வாடின மாதிரி நோய்பட்டபடியே இருக்குது. இவன் கையில் அப்படியே பவர் கேதர் பண்ணிட்டு சொல்கிறான். இங்கே ஒருத்தன் செத்தா தான் மற்ற எல்லோரும் நல்லா இருக்க முடியும்னா அந்த ஒருத்தங்களை கொடுறது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரில் ஒரு ஃப்ளவர் அப்படியே கட் பண்ணுறாரு. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நைஸ், இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒருத்த சாஞ்சனால இப்போ 4 ஃப்ளவருக்கும் ஒன்றாகாதுல. சரி, ஓகே, நம்ம இப்போ டிசைட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். இனி எதுக்காகவும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி தான் ஆகணும். அது லைஃப் அண்ட் டெத் இல்லாமல் இருந்தாலும் சரி. நமக்கு எந்த ஒரு பவுண்ட்ரிஸும் கிடையாது. இங்கிட்ட அப்படியே அயன் மார்ஷியல் அசோசியேஷனில் இருக்க கிரேட் ஃபேமிலி மெச்சம் குரூப்பை தான் காட்டுறாங்க. ஏய், இது ரொம்ப அமைதியாக இருக்குல்ல. இருந்தாலும் அந்த பேட்டில் பேண்டம் அவன் இந்த பிளேஸில் வந்தது அங்கே இருந்த மொத்த மக்களே அமைதியாக தான் ஆகுச்சு. இருந்தாலும் அவன் சாதாரண ஆள் கிடையாது. அவன் அந்த ஹெவன்லி ஸ்கை ப்ரெசப்டர், அவரோட டிசபிள் வேற. அவர் ஒன் ஆஃப் தி 4 ஹானர் வேற. அவன் செத்துட்டம் தெரிஞ்சா அவனோட டீச்சர் சும்மாவா இருப்பார்? இந்த பேட்டில் பேண்டமோட எக்ஸிஸ்டன்ஸ் இந்த காங்கோலையே எவ்வளோ பேர் வச்சுருந்தான்னு தெரியுமா? உன்னால் புரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் கேரண்டியாக சொல்கிறேன். அவன் எதுக்காக அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட்டோட சன்னுக்கு இப்படி காடாக இருந்தான்? அவனுங்க எந்த ஒரு ரூல்ஸையும் பிரேக் பண்ண விடவே மாட்டானுங்க. இப்படி அவனுங்களுக்குள்ளே ஒரு ஆளை போட்டு தள்ளியிருக்கோம். கண்டிப்பாக அவனுங்க நம்மளுக்கு த்ரெட்டன் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அவனுங்களோட லாஸை நம்ம பிரேக் பண்ணோம்னு என்னைக்கா இருந்தாலும் நம்ம மேலே அட்டாக் பண்ண இன்னுமே வாய்ப்பு இருக்குது. இங்கிட்டு வைஸ்மேன் பார்க்குறாரு, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் இருந்தாலும் அந்த 5 டிராகன் லீக்கோட ஹெட் கிங் ஆஃப் வாரோட ஒரு ப்ளோவே கையால் வாங்கியிருக்காரு. அப்போ அவருக்கு நல்லாவே ரியலைஸ் ஆகிருக்கும் கிங் ஆஃப் வாரை ஃபேஸ் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்டு. பட் இருந்தாலும் ஏன் அவன் அதுக்கப்புறம் அங்கே இல்லவே இல்லையே. பட் இருந்தாலும் அவனோட மயன் அங்கே அவன் பேசிக்கிருந்தது அந்த பேட்டில் பேண்டமை பற்றி. அந்த பேஸ்டர், அந்த ஹோங்போ என்ஜியான், அவன் அந்த பேட்டில் பேண்டம் அடி வாங்கினோன்னு அவன் பேசுனதை பார்த்ததும் பீப்புள்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்தியா? எனக்கு தெரிஞ்சு அவனுங்க பப்ளிக் ஒப்பீனியனுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிருக்கானுங்க. அதுக்காகத்தான் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஏய், ஹவு டேர் யூ, நீ ஒரு அவுட் சைடராக இருந்துக்கிட்டு எங்கள் அயன் மார்ஷியல் அசோசியேஷனில் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்க. இது ரெக்லஸாக இல்லை கிங் ஆஃப் வார். எந்த ஒரு ரீசன் இல்லாமல் இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் வந்தது இல்லாமல் இப்படி எங்களோட லாஸையே நீ பிரேக் பண்ணியிருக்க. இதுக்கு உன்னைய ப்ரிசனில் அடிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நோ மேட்டர், இந்த குட்டி கோங்கும்போது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இனி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ என்ன ட்ரை பண்ணாலும் யூஸ்லெஸ் மட்டும்தான்டா. நீ என்னத்தான் அவ்வளோ பெரிய மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த 5 டிராகன் லீக் எதிராக உன்னால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியாது. பிகாஸ் எங்ககிட்ட எத்தனை கணக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கானுங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன் உன்னை தனியாக காட் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? இங்கிட்டு பேட்டில் பேண்டம் அப்போ கூட சொல்கிறாரு, ப்ளீஸ் உன் வாயை மூடுறா குட்டி கோன்போ. உங்கள் அப்பா அதான் அந்த ஹோங்போ ஹன்னேக்கே அவர் எதுக்காக ரெட்ரீட் ஆனான்னு தெரியுமா? பிகாஸ் இந்த சைல்டு அவருக்கு த்ரெட்டன் ஆகும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீ அவரோட பெரியாளா? இந்த பேட்டில் ஒரு 2 பேருக்குள்ள நடந்தது. அது லைஃபாக இருந்தாலும் சரி, டெத்தாக இருந்தாலும் சரி, அது எங்களோட தான் போகும். இதில் எப்படி நீ இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனை இன்வால்வ் பண்ணலாம்? இது ஒரு மேன் டு மேன் ஃபைட் மட்டும்தான். பார்த்தா அவர் ஹார்ட் இருக்கின்ற இடத்துல அயன்மேனோட ஹார்ட்டில் இருக்க மாதிரி தான் லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஃபைட் ஆல்ரெடி முடிவு பண்ணதான். இது கிளியராக சொல்லணும்னா 5 டிராகன் லீக்குக்கும் சரி, மற்ற எந்த ஒரு லீக்குக்கும் சரி, இதுக்கு சம்மந்தமே கிடையாது.
நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணேன். இது எனக்கு கிடைச்ச ரிசல்ட். இதை பற்றி நான் எம்பாரசிங் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. இங்கிட்டு சுற்றி நிற்கிறவனுங்களாம் கத்த ஆரம்பிக்கிறானுங்க. தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த ஃபைட்டில் இன்டர்ஃபியராக இருக்கும். உனக்கு என்னடா தைரியம்? இது 2 மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் நடக்கிற ஃபைட். ஏய் குட்டி கான்போ, உன்னோட பிஹேவியர் இந்த பேட்டில் பேண்டாம ரொம்ப இன்சல்ட் பண்ணிக்கிருக்காடா. இந்த பேட்டில் ஒரு பெஸ்ட் பேட்டில் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லையே. நீ இப்படி ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவமானப்படுத்துறியா? இவனுங்க கத்திக்கிருக்கானுங்க. தட்ஸ் ரைட், இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அவனோட ஸ்கில்னால் மட்டும்தான் அவன் ஜெயிச்சிருக்கான். இது 2 பியூர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலில் நடக்கிற ஃபைட். இதுக்குள்ளே நீ வந்த கெட் லாஸ்ட். இவன் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிருக்கான். என்னடா அவனுங்க நம்மளுக்கு ஆப்போசிட்டாக பேசிக்கிருக்கானுங்க. டேமிட், இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஹீரோ சொல்கிறான், பேட்டில் பேண்டம் உங்ககிட்ட நான் குட் பை சொல்ல விரும்பலை. பட் இருந்தாலும் நீங்கள் உண்மையாகவே ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸை சொல்லணும்னா ரொம்ப கிரேட் தான். அதுக்கு அவர் சொல்கிறான், நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்க. என்னோட டீச்சர் தி ஹெவன்லி ஸ்கை ப்ரெசப்டர் வான் மூக்கியூ, அவன் கண்டிப்பாக உன்னை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டான். அதுவும் உன்னோட கையால் நான் செத்துருக்கேன். என்னோட டீச்சர் அவருக்கு நிறையவே ப்ரைட் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் உன்னை விட ஸ்ட்ராங்காக இருப்பாரா? நீ அவரை நேரில் மீட் பண்ணும்போது உனக்கு தெரியும்டா. கண்டிப்பாக உன்னால் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும் மட்டும் நினச்சிடாத. உன் கண்ணால் பாரு இனி என்ன நடக்க போகுதுன்னு. இந்த 5 டிராகன் நீக்கிட்டையும் நீ கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்க. அப்போ வைஸ்மேன் சொல்லியிருக்காரு, என்னதான் இருந்தாலும் சரி அந்த குட்டி கான்போ அவன் ரெட்ரீட் ஆனது ரொம்ப ஈஸியாக போச்சுல. அவனோட ஹானஸ்ட் எல்லாத்தையும் அங்கே இருந்த மக்கள் பூராத்தையும் பிடுங்கி விட்டானுங்க. இந்த கிங் ஆஃப் ஆருக்கும் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எதை பற்றியும் ஒரி பண்ணிக்கவும் அவசியம் கிடையாது. அப்போ ஹான்ஸு சொல்லியிருக்கான், இந்த சுச்சுவேஷன் என்னால் நம்ப கூட முடியல. பிக் பிரதரும் சரி எங்களடி ஹாவும் சரி இதை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியலையே. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நாள் சென்று பேசுகிறனால தான் அப்படி இருக்குமா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம் கிட்டத்தட்ட அவனுங்க பேசி 10 வருஷத்துட்டு ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அவங்க நிறைய தான் பேசுவாங்க. நீ அதெல்லாம் பற்றி கண்டுக்காதரா. இங்கிட்டு ஹீரோவும் ஹாவும் பேசிக்கிருக்காங்க. நீ உண்மையா ஒரு கிரேட் ஜாப் தான் பண்ணியிருக்க. பிகாஸ் இப்படிப்பட்ட பிளேஸில் ஒரு சிங்கிள் உமனாக வந்துட்டு இப்படி பவரெல்லாம் கேதர் பண்ணி வச்சிருக்கியா? ஏய் நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த கிரேட் மெர்ச்சன்ட் குரூப் இதை நான் மட்டுமா பண்ணேன்? எங்கள் அப்பாவும் தானே பண்ணார். சரி அது ஓகே, கிராண்ட் ஃபாதர் எங்க? எனக்கு கிடைச்ச ரூமர் படி எந்த ஒரு லேண்ட்லேயும் கிராண்ட் ஃபாதரோட நேம் அடிபடவே இல்லையே. ஏன் அவர் கோரியில் தங்கிட்டாரா? அது ஹீரோ சொல்கிறான், இல்லை அவர் பாசிட்டிவே ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் மேலே ஆச்சு. உன்னை மீட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அது நடந்து போச்சு. அவன் பார்க்குறா, ஓ என்னை மன்னிச்சிரு. ஏய் இதுக்கேன்ப்பா நீ அப்பாலஜைஸ் பண்ணிக்கிருக்க? அவர் இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கார். அவர் லைஃப்பில் என்ன பண்ண நினச்சாரோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. தட்ஸ் ரைட். அவர் என்ன மாதிரி ஒரு டிசபிளை கண்டுபிடிக்கலை. இந்த ஹெவன்லி இன்டெலிஜென்டல் ஃபோர்ஸுக்கு இன்னும் டிசபிள்ஸே இல்லாமல் போயிருக்கும். அது மட்டும் இல்லை, அவரோட ரிவெஞ்ச் அந்த 3 ஹெர்மெட்ஸ்க்கு ஈஸியாகவே போட்டு தள்ளிட்டார் தெரியுமா? இப்போ அவர் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கார். பட் இருந்தாலும் ஒன் திங், ஆசோஹோ உனக்கு ஹான் ஃபேமிலியை பற்றி தெரியுமா? அஃப்கோர்ஸ் ஈவன் அந்த ஸ்மால் குரூப் முன்னாடி ஒரு பிக்கஸ்ட் குரூப்பாக தான் இருந்துச்சு அந்த அன்கி ப்ரொவைன்ஸில். இருந்தாலும் அந்த ஹான் ஃபேமிலியோட டாட்டர் 3 பிளாசமில் ஒரு ஆள், அவள் தான் ஐஸ் பிளாசம். அது மட்டும் இல்லை, அவன் லைக்கில் ஒரு கீ மெம்பராக வர இருக்கா. இங்கிட்ட அவங்க அப்படியே பேசி இருக்கும்போது இங்கே அவள் கத்திக்கிட்டே வந்துருக்கா. இந்த ஜெல்மோ செக்யூரிட்டி பேருக்கு நடந்த எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த 5 டிராகன் லேக் ஆல்ரெடி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. என்ன நான் கேள்விப்பட்டேன், அந்த டேக் மியூஹியான் அந்த 5 டிராகன் லேக் அதோட அட்வைசரியாக இறந்துருக்காரு. அவன் தான் அந்த கல்பிரேட். எனக்கு தெரிஞ்சு கரண்டா அவனை ட்ரையலுக்கு கூப்பிட்ருக்காங்க. என்ன சம்மரி ட்ரையலுக்கா? நோ வே. ஹீரோ சொல்கிறான், அந்த டைரக்ஷன் அவனுங்க இருக்க இடம் எங்கே இருக்குது? அவன் இந்த சைடுன்னு சொல்லிட்டு கையை காட்டுறா. ஜாயு நீ என்ன ஃபாலோ பண்ணி வா, நான் அவனை கூட்டி போகிறேன். ஹீரோ
அதை கூட கேட்காம அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டுருக்கான். ஏய் எனக்கு டைமே கிடையாது. ஏய் ஜான்யாங், எங்களேடியை ஒழுங்காக ப்ரொடெக்ட் பண்ணிக்க, நான் சீக்கிரம் வரேன். நோவே, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த 5 ட்ராகன் லீக்கோட ஹெட் இப்படி சைல்டிஷாக இப்படி ஆக்ட் பண்ணுவான்னு. யார் அந்த கல்ப்ரிட்? டேங் மூஹியான், வாயை மூடுனுங்கிட்ட ஒரு சவுண்டு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னு மட்டும் நான் பார்த்தா போதும். அப்போ அங்கேருந்து சவுண்டு கேட்டு இருக்கு. ஏய், நீ அந்த நார்த் யுவான் கூட போட்ட சீக்ரெட் கம்யூனிகேஷன் எல்லாமே எங்களுக்கு கிடச்சிருக்கு. ஈவன் நீ இந்த 5 ட்ராகன் லீக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நார்த் யுவானில் தானே இருந்த. அது மட்டும் கிடையாது, இந்த 5 ட்ராகன் லீக்கில் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயத்தையும் அவனுங்களுக்கு சொல்லியிருக்க. அது மட்டும் இல்லை, நீ அந்த ஜிஎல்மோ செக்யூரிட்டி பேரு அந்த மோயாங் ஃபேமிலிக்கிலேருந்து கொண்டு வந்தானுங்களே, அதை பற்றியும் போட்டு கொடுத்தது நீந்தானே. என்ன இதுக்கெல்லாம் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்ல போறியா? இங்கிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். டேய், நான் இந்த மெயின்லேண்டில் இருக்கிறதுலையே ஒரு ப்ரௌடான மார்ஷியல் ஆர்டிஸ்டா. என்ன எப்படி இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனோட சீக்ரெட் லீக்கை நான் எப்படி அந்த யுவானுக்கு கொடுப்பேன்? அஃப்கோர்ஸ், நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன் நல்லா தான்ப்பா தெரியும். இங்கிட்டு ஹீரோ ஒவ்வொரு பில்டிங்காக ஜம்ப் பண்ணி கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். நீ பண்ண எல்லா க்ரைமும், இந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷனோட சீக்ரெட் எல்லாத்தையும் நீ அவனுங்களுக்கு கொடுத்துருக்க. அதனால தான் இந்த 5 ட்ராகன் லீக்கோட ஹெட் இந்த ஜிஎல்மோ செக்யூரிட்டி பேரு மெம்பர்ஸ்க்கு நடந்ததுக்காக உன்னை ட்ரையல் பண்ண சொல்லியிருக்காரு. அவனை கொல்றதுக்கு அப்படியே ஸ்வாடை தூக்கிட்டு இருக்கான். ஏய் டேங் மூஹியான், மாஸ்டர் ஆல்ரெடி ஆர்டர் போட்டார்றா. இந்த சம்மரி ட்ரையல் உங்ககிட்ட எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம முடிச்சிட சொல்லிட்டாரு. அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். ஏய், உங்களுக்கு என்ன அறிவு இருக்காடா? நான் உடனே மாஸ்டரை மீட் பண்ணி ஆகணும். எப்படி சம்மரி ட்ரையலு என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் எதுவுமே இல்லாமல் நீங்களே அப்படி முடிவு பண்ணுவாங்க? நான் டேக் மியூஹியான், இந்த அயன் ஹார்ட்டர் கிளவுட் ஸ்வாட்ஸ்மேன் தான் என்னை கூப்பிடுவாங்க. நோவே, நான் எப்பட்றா என்னோட கண்ட்ரியை பிட்ரை பண்ணுவேன்? அதுவும் அயன் மார்ஷியல் அசோசியேஷனை. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். பார்த்தாவன் பக்கத்துலேயே ஸ்வாடை இறக்கி வச்சுக்கிட்டு நிற்கிறான். ஓ, இவன் தான் இவனுங்க ஃப்ரே பண்ணாளா? அவன் அப்படியே தரையில் படுத்து கிடக்குறான். கடைசியா எனக்கு எல்லாமே புரியுது. வாங்பாக அன்னைக்கே நீ இதைத்தான் பிளான் பண்ணியிருக்கியா? இதோட இந்த சாப்டர்